जय जय भागवता देवा जय जय भागवता जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवता देवा जय जय भागवता गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय मुहं करोति वाचालं पुंगुं लङ्गाय देग्रं यत्कृपातमहं वन्दे गुरुं श्रीदीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो ஓம் भगवते நமோ பகவதே वासुदेवाय வாசுதேவாய. ॐ नमो ஓம் भगवते நமோ பகவதே वासुदेवाय வாசுதேவாய. नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी हरे कृष्णा ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्णा माताजी இன்னைக்கு Thank you, பாகவதம் Mataji. பிரணாம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரணாம் எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள் மாதாஜி இன்னைக்கு 3வது காண்டம் முதல் புத்தகம் அத்தியாயம் 11 பதம் 33 கரெக்டுங்களா? கரெக்டுங்க மாதாஜி. 33 படிச்சுட்டாங்க மாதாஜி. ஓகேங்க. சொல்லுங்க மாதாஜி. இல்ல மாதாஜி படிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப அந்த கீதா மாதாஜி படிச்சு போய் விளக்கம் சொன்னாங்க மாதாஜி. ஓகே தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நீங்க சொல்லுங்க மாதாஜி. ஓகே. பிரம்மதேவர் உள்ளிட்ட அனைத்து உயிர்வாளிகளின் ஆயுட்காலம் இம்முறையில் முடிவடைகிறது. ஒருவனது ஆயுள் ஒவ்வொரு உலகின் காலத்திற்கேற்ப 100 வருடங்கள் நீடிக்கின்றது. ஒவ்வொரு உலகின் காலத்திற்கேற்ப. அப்போ காலக்கணக்கு நாம சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் எப்படி மாறுபடுதுன்னு பார்த்தோம். பல்வேறு கிரகங்களின் காலநிலைக்கேற்ப பல்வேறு உயிர்வாளிகளின் ஆயுட்காலமானது 100 வருடங்கள் வரை இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கிரகத்தின் நிலைக்கு ஏற்ப இப்ப நம்மளுக்கு இங்க 100 வருடங்கிறது எவ்வளவு காலக்கணக்கு, அதாவது சூரிய சந்திரன் கோள்கள் அதன் வட்டப்பாதையில் எப்படி சுழல்கின்றது அப்படின்னு பொறுத்து நம்ம கேலண்டர் அமைச்சிருக்கோம். அப்ப வேற வேற கிரகங்களுக்கு அது மாறுபடும். அதை பொறுத்து அவங்களுக்கு 100 வருடம் இருக்கு. அப்ப 100 வருட வாழ்வானது எல்லா உயிர்களுக்கும் பொருந்துவதன்று. அப்ப 100 அப்படின்னு சொன்னா பிரம்மதேவருக்கு அது பல மில்லியன் ஆண்டுகள். ஆனா மனிதனுக்கு 100 வருடம் அப்படிங்கிறது பிரம்மாவோட ஒப்பிடும்போது ஒரு எறும்பை போல, ஒரு விட்டில் பூச்சி போல. பிரம்ம கண்ணை மூடி முழிக்கிறதுக்கப்போ நம்ம வாழ்வு முடிஞ்சிடும். அப்ப பிரம்மதேவர் தான் நீடித்த 100 வருடங்கள் வாழ்றவர். ஏன்னா சத்தியலோகம் மிக உயர்ந்த லோகம். சத்தியலோகங்கிற பிரம்மலோகம்தான் 14 உலகங்கள்ல முதல் லோகம். அதனால அங்க வாழ்வு ரொம்ப நீண்ட வாழ்வு. அவரது வாழ்வு நீண்டு இருக்கிறது. அப்புறம் 100 வருடங்களுக்கு பின்னாடி, அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி பிரம்மாவோட காலம் முடிவடைகிறது. இப்ப பிரம்மதேவனுக்கும் மரண பயம் உண்டு. இப்ப 100 வருடம் முடிஞ்சு பிரம்மாக்கும் கூட ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, அந்த ஜரா வியாதி அங்க கிடையாது. ஆனா ஜென்மம் இருக்கு, மிருத்யு இருக்கு, பிறப்பும் இருக்கு, இறப்பும் இருக்கு. அதனால அவருக்கு கூட மரண பயம் இருக்கு. அதனால அவர் மாயா சக்தியின் பிடியிலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும் என்று பகவானுக்கு பக்தி தொண்டு புரிகிறார். அவருக்கும் மாயையோட தாக்கம் இருக்கின்றது. மகாமாயை அவருக்கு விலக்கு கிடையாது. அப்போ விலங்குகளுக்கு பார்த்தா அப்படின்னா பொறுப்போ கடமையோ கிடையாது. ஏன்னா அதுக்கு கர்ம வினை கிடையாது. கர்மா அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான். கர்ம வினைக்கு உட்பட்டவர் நாமெல்லாம். ஆனால் பொறுப்புணர்ச்சி மிக்க மனிதர்களோ தங்கள் தலை மீது மரணம் எனும் கத்தி தொங்குவதைக் கண்டும் அச்சமின்றி பகவானுக்கு பக்தி தொண்டு புரியாது தங்கள் காலத்தை நிலையற்ற மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் கழிச்சிட்டு இருக்கின்றோம். இப்ப மனித குலத்தின் பைத்தியக்காரத்தனம் இதுதான்.
பைத்தியக்காரனுக்கு வாழ்வில் பொறுப்பு கிடையாது. அது போல நாம இங்கெல்லாம் என்ன பண்றோம், மரணம் என்கின்ற கத்தி நம்மளை சுத்திட்டே இருக்கு. ஆனாலும் அதை பத்தி நம்ம கண்டுக்கிறது இல்லை, ஏன்னா மறந்துடுறோம். இப்ப தான் இறப்பதற்கு முன்பு பொறுப்புணர்ச்சியில் வளர்ச்சி அடையாத ஒரு மனிதன் எதிர்காலத்தை பற்றி கவலையின்றி பௌதிக வாழ்வுல மகிழ்ச்சி அடைய முயற்சிக்கும் பைத்தியக்காரனை விட உயர்ந்தவன் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அவன் பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் சிறந்தவனாகவும் பிரம்மதேவரை போன்று நீண்ட ஆயுளை பெற்றவனாகவும் இருந்த போதிலும் அவன் தனது மறுவாழ்வுக்கு தன்னை தயார் செய்யும் பொறுப்புடையவனாக இருத்தல் மிகவும் அவசியம். உயிர்வாளிகள் அனைத்திலும் சிறந்தவன். ஏன்னா நம்மளுக்கு 6 அறிவு இருக்கின்றது. மற்ற உயிர்வாளிகளுக்கெல்லாம் நீர்வாழ் உயிரினம், பறவைகள், விலங்குகள், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சி, சிறு அணுக்கள், 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு தான் இருக்கு. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்கின்றது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானுஷ ஜென்மம் சுதுர்லபம். அதனால இந்த மனித ஜென்மத்தை நாம பக்தி தொண்டுக்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய நாம் இந்த உடலை வேற சுய நலத்திற்காக, புலனின்பத்திற்காக பயன்படுத்த கூடாது. அடுத்தது பதம் 34. யத்தர்த்தம் ஆயுஷஸ்தஸ்ய பரார்த்தம் அபிதீயதே பூர்வ பரார்த்தோ அபக்ராந்தோ ஹி அபரோ அத்ய பிரவர்த்ததே. நான் படிக்கிட்டேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவரின் ஆயுட்காலமான 100 வருடங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் முதற் பகுதி ஏற்கனவே முடிந்துவிட்டது. 2ஆம் பகுதி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொருளுரை. பிரம்மதேவரின் ஆயுட்காலமானது 100 வருடங்களை பற்றி இந்நூலில் பல்வேறு இடங்களில் மிகவும் விளக்கமாக விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பகவத்கீதை 8.17 கூட விளக்குகிறது. பிரம்மதேவரின் ஆயுளில் 50 வருடங்கள் ஏற்கனவே கழிந்துவிட்டன. மீதியுள்ள 50 வருடங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முடிவுற்றவுடன் பிரம்மதேவருக்கு மரணம் என்பது தவிர்க்க முடியாததாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரம்மதேவருக்கு 100 வருடங்கள், அவருக்கு அது முடிஞ்ச உடனே மரணம் வந்துடும். அதனால மரணத்தை அவரால் தவிர்க்க முடியாது. அடுத்தது பதம் 35. பூர்வஷ்யாதௌ பரார்த்தஸ்ய பிராக்மோ நாம மகான் அபூத் கல்போ யத்ராபவ பிரம்மா சப்த பிரக்மேதியம் விதுஹு. மொழிபெயர்ப்பு நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாடுங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பொருளுரை மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பிரம்ம கல்பம் எனப்படும் பிரம்மதேவரின் முதற் பகுதியின் ஆரம்பத்தில் பிரம்மதேவர் தோன்றினார். அப்பொழுது அவருடன் சேர்ந்து வேதங்களும் தோன்றின. பொருளுரை. பதம் புராணத்தில் பிரபாச கண்டம் பிரம்மதேவரின் 30 நாட்கள் வாராக கல்பம், பித்திரு கல்பம் போன்ற பல கல்பங்கள் தோன்றுகின்றன என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரம்மதேவரின் 30 நாட்கள் கொண்டது ஒரு மாதமாகும். அது பௌர்ணமி தொடங்கி அமாவாசையில் முடிகிறது. இது போன்ற 12 மாதங்கள் ஒரு வருடமாக. இதில் முதல் 50 வருடங்கள் பரார்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவே பிரம்மதேவரின் ஆயுளில் அரை பகுதியாகும். பகவானின் ஸ்வேத வாராக தோற்றமே பிரம்மதேவரின் முதல் பிறந்த நாள் ஆகும். இந்துக்களின் வான நூலில் சாஸ்திரத்தின்படி பிரம்மதேவரின் பிறந்த மார்ச் மாதமாகும். இக்கூற்றானது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் அவர்களின் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. எப்படி நம்மளுக்கு ஒரு நாள், ஒரு 7 நாட்கள் சேர்ந்து ஒரு வாரம், அப்போ 4 வாரங்கள் சேர்ந்து ஒரு மாதம், 12 மாதங்கள் சேர்ந்து ஒரு வருடம் அப்படின்னு நாம கணக்கிடுகிறோமோ, அதே போல பிரம்மதேவருக்கும். ஆனா இந்த நாட்கணக்கானது அங்க விரிவடைந்திருக்கின்றது. ஒரு நாள் அப்படிங்கிறது நாம பார்த்தோம், அவருக்கு ஒரு கல்பம் தான் ஒரு நாள், அடுத்த கல்பம் ஒரு இரவு. இந்த 2 கல்பம் சேர்ந்து அவருக்கு ஒரு நாள். அப்படி பல 100 மில்லியன் ஆண்டுகள் அவருக்கு
ஆயுளாக இருக்கின்றது. அப்ப அந்த ஒரு கல்பம் அப்படிங்கிறது 4 யுகங்கள், சதுர் யுகங்களை 1000ஆல் பெருக்கும்போது ஒரு கல்பம். அது ஒரு பகல், அது ஒரு இரவு. அப்ப ஒரு நாள் ஆகுது. ஒரு பகலும் ஒரு இரவு ஒரு நாள். அப்படி அவருக்கு ஒரு வாரம். அந்த ஒரு 4 வாரங்கள் சேர்ந்து ஒரு மாதம். அப்படி 12 மாதங்கள் சேர்ந்து ஒரு வருடம். இப்படி அவருக்கு 100 ஆண்டுகள் இருக்கின்றது. அடுத்தது ஸ்லோகம் 36. தஸ்யைவ சாந்தே கல்போ அத்பூத்யம் பாத்மம் அபிஷஷதே யத்தரேர்னாபி சரச ஆசித் லோக சரோருகம். மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. முதல் பிரகம கல்பத்தினை அடுத்து வருவது பாத்மா கல்பம் எனப்படும். ஏனெனில் இக்கல்பத்திலேயே முதல் கடவுளான ஹரியின் நாபிச்சுழி என்னப்படும் குளத்திலிருந்து பிரபஞ்ச தாமரையானது மலர்ந்தது. பொருளரே, பிரகம கல்பத்தினை தொடர்ந்து வருவது பாத்ம கல்பமாகும். அதில்தான் பிரபஞ்ச தாமரை தோன்றியது. சில புராணங்களில் இப்பாத்ம கல்பம் பித்திரு கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பிரம்ம கல்பம் முதல்ல வர கல்பம், அதாவது 4 சதுர்யுகங்கள், அதை 1000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அது ஒரு பிரம்ம கல்பம். அடுத்து வர்ற கல்பம் தொடர்ந்து ஒரு இரவு வருது, பகல் முடிஞ்சது, அப்ப இரவு வருது, அது பத்ம கல்பம். பத்ம அப்படின்னாலே தாமரை மலரை சொல்லப்படுறது. பத்மா அப்படின்னா தாமரை. அப்பதான் அதுலதான் பிரபஞ்சத்தின் தாமரை தோன்றியது. அப்ப இந்த புராணங்கள்ல பத்ம கல்பம் பித்ரு கல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. 37வது ஸ்லோகம். அயம் து கதித கல்போ த்விதீயஸ்யாபி பாரத வராஹ இதி விக்யாதோ யத்ராச்சுகரோ ஹரிஹி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு படிங்க. மற்றும் பொருளுரை. ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத குருதேவிக்கு ஜெய். ஓ பரதகுல தோன்றலே, பிரம்மதேவரின் ஆயுளின் 2ஆம் பகுதியின் ஆரம்பம் வராக கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அக்கல்பத்தில் தான் முழுமுதற் கடவுள் வராகமாக அவதரித்தார். பொருளுரை. ஒன்றும் அறியாதார்க்கு பிராம பாத்ம வாராக கல்பம் என்பதெல்லாம் குழப்பமாக தோன்றலாம். சில அறிஞர்கள் இக்கல்பங்கள் அனைத்தும் ஒன்றே என்று கருதுகின்றனர். ஆனால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் அவர்களை பொறுத்தவரை பிரம்மதேவனின் ஆயுளில் முதல் அரை பகுதியில் தோன்றும் பிரம்ம கல்பமே பாத்ம கல்பமாக இருக்கலாம் என்பதாகும். இது எப்படி இருந்தாலும் நாம் நமது காவியத்திற்கு கட்டுப்பட்டு இப்போதைய கல்பமானது பிரம்மதேவரின் ஆயுட்காலத்தின் 2ஆம் பகுதி என்று புரிந்து கொள்வோமாக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப நாம இருக்கிறது பிரம்மதேவரோட 2வது பகுதி. அவருக்கு 100 ஆண்டுகள் இருக்கு. 100 ஆண்டுகள்ல 50 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த 50 ஆண்டுகள்ல நாம இருக்கோம். அப்போ இந்த கல்பம் அப்படின்னா இதுலயே பல கல்பங்கள் இருக்கு. பித்ரு கல்பம், வராக கல்பம், இப்படி நிறைய கல்பங்கள். அந்த கல்பங்களுக்கு பேர் மாறிட்டே இருக்கும். அப்போ வராக கல்பம் அப்படின்னா வராக தேவர் பன்றியின் உருவெடுத்து எப்படி பூமி தேவியை அந்த அசுரன் ஹிரண்யாக்ஷன் உள்ள கொண்டு போய் காணாம பண்ணிடுறான். அப்ப பூமி தேவியை காப்பாற்றுறதுக்காக பகவான் ஒரு பன்றியின் அவதாரம் எடுத்து அந்த கொம்புகள்லயே அதை தாங்கி வர்றார். வசனி தசன சிகரே தரணி தவலக்னா சசனி கலங்க கலேவ நிமக்னா கேசவத்ருதா சுஹர ரூபா ஜெய ஜஹதி சஹரே ஜெய ஜஹதி சஹரே அப்படின்னு சொல்லி வராகர் தோன்றி அந்த ஹிரண்யகசிபுவும் இவரு ஹிரண்யாட்சன் 2 பேரும் அண்ணன் தம்பி தான் மாதாஜி. ஆமா மாதாஜி. இதுல ஹிரண்யகசிபோட பையன் தான் பிரகலாதன். ஹிரண்யாட்சன் தான் இப்ப பிரளயத்துல பூமியை உள்ள கொண்டு போயிருக்கா இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப ஹிரண்யாக்ஷனை அழிச்சதுனாலதான் ஹிரண்யகசிபுக்கு கோபம் வருது. பகவான் மேல கோபம் எப்பவுமே எதிரியாவே அவரை அழிக்கணுங்கிற நோக்கிலேயே இருக்கான். அதனாலதான் அவரை யாரும் வழிபடக்கூடாது, என்னைத்தான் வழிபடணும், அவர் பெயர் சொல்லக்கூடாதுன்னு பிரகலாத் மகராஜருக்கு ஆணையிடுறான். என் அண்ணனை அழிச்சு இல்ல, நான் உன்னை கொல்ல போறேன் பாரு அப்படின்னு.
சரிங்க. அப்புறம் அடுத்து பூமியைத்தானே பிரளயத்துக்குள்ள கொண்டு போயிடுறாரு. ஏன் பூமி மேல அவருக்கு கோபம் மாதாஜி? அவரை வந்து இல்ல, அவருக்கு வந்து சண்டையிடணும். இப்ப ஹிரண்யகசிப்புக்கு வந்து சண்டையிடணும். அப்போ அவர் பிரம்மாட்ட போறாரு. பிரம்மாட்ட போய் என்கிட்ட சண்டைக்கு வாங்கன்னு சொல்லும்போது பிரம்மா சொல்றாரு, உங்ககிட்ட சண்டைக்கு வர்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஒரு எறும்பு யானை கூட சண்டை யானை வந்து எறும்பு கூட சண்டை போடலாமா? அதனால உனக்கு தகுந்த வலிமையுள்ள ஒருத்தரை நான் கை காட்டுறேன். அவர்கிட்ட போய் நீ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி கை காட்டுறான். அப்போ பகவானை வந்து கை காட்டும் போது பகவான் கூட சண்டை போட அவன் தயாராகி பகவான் கூட சண்டை போடுறான். ஏன்னா பகவான் மட்டுமே தான் அந்த அசுரனை அழிக்க முடியும். பிரம்மதேவராலோ சிவனாலோ அழிக்க முடியாது. அப்போ பகவான் வந்து அந்த வராக அவதாரம் எடுத்து வேணும்னே அவன் வந்து எப்படி இவரை கொண்டு வரலாம், அவரை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது நீ கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செயலையும் அவன் தீய செயலை செய்யறான். அப்போ பல நாள் விட்டு வச்சிருக்கிற ஒரு அசுரனை பகவான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாமியகம் அப்படின்னு தர்மத்தை காப்பதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக அவர் அவதாரம் எடுக்கிறார். இப்படி எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். ஸ்லோகம் 37. அயம் து கதித கல்போ விதியஸ்தயாபி பாரத வராக இதி விக்யாதோ யத்ராச்சு சூகரோ ஹரிஹி. படிச்சுட்டோம் இல்லைங்களா? படிச்சுட்டேன் மாதாஜி. அடுத்தது 38. ஓகேங்க மாதாஜி. காலோ அயம் த்வி பாரார்த்தாக்யோ நிமேஷ உபச்சரியதே அவ்யக்ராருதஸ்யானந்தஸ்ய ஹி அநாதேர் ஜகத் ஆத்மனஹ. படிக்கிறோம் மாதாஜி. படிங்க. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவரின் ஆளிலின் இரு பகுதிகளும் சேர்ந்தால் அதுவே மாற்றமில்லாதவரும் அளவற்றவரும் ஜெகத் காரணருமான முழுமுதற் கடவுளுக்கு ஒரு நிமேஷம் வினாடிக்கும் குறைவான நேரமாகும். பொருளுரை. மாமுனிவர் மைத்ரேயர் அணுவிலிருந்து தொடங்கி பிரம்மதேவரின் ஆயுள் வரை காலத்தின் பல்வேறு பரிணாமங்களை மிகவும் அழகாக விளக்கியிருக்கிறார். இப்பொழுது அவர் அளவற்ற முழுமுதற் கடவுளின் காலத்தை பற்றி சில கருத்துக்களை கூற முயற்சிக்கிறார். பிரம்மாவின் ஆயுட்காலத்தின் அடிப்படையில் அவர் முழுமுதற் கடவுளின் அளவற்ற காலத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு தருகிறார். பிரம்மதேவரின் ஆயுட்காலம் முழுவதையும் கணக்கிட்டால் அது பகவானுக்கு ஒரு வினாடிக்கும் குறைவான காலமேயாகும். இதனை பிரம்ம சம்ஹிதை 5.48 பின்வருமாறு விளக்குகிறது. மாதாஜி ஸ்லோகம் மாதாஜி. யஸ்யைஹ நிஷ்வசித காலம் அதாவலம்ப்ய ஜீவந்தி லோமா விலஜா ஜகத்தண்டநாதா விஷ்ணுர்மஹான் சைத யஸ்ய கலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த பாட்டு மட்டும் உங்க வாய்ஸ்ல கேட்டுட்டா திருப்தியா இருக்கு. ஆமாங்க. நான் முழுமுதற் கடவுளும் காரணங்களுக்கெல்லாம் மூல காரணமும் மகாவிஷ்ணுவாக அவதரித்தவருமான கோவிந்தனை வணங்குகிறேன். எண்ணிலடங்கா பிரபஞ்சங்களின் தலைவர்களும் பிரம்மாக்கள் அவரது ஒரு சுவாச கால அளவினை சரண் புகுவதன் மூலம் வாழ்கின்றனர். மாயாவாதிகள் பகவானின் உருவத்தில் நம்பிக்கையற்றவர்கள். ஆதலினால் அவர்கள் பகவான் துயில்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களது கருத்து குறைவுடைய அறிவிலிருந்து பிறந்ததாகும். அவர்கள் அனைத்தையும் மனிதனின் திறமையை கொண்டே கணக்கிடுகின்றனர். அவர்கள் பரம்பொருளின் தோற்றத்தினை மனித தோற்றத்திற்கு எதிரானதாக கருதுகின்றனர். ஏனெனில் அவர்கள் மனிதனுக்கு புலன் உணர்ச்சி இருப்பதனால் பரம்பொருள் புலன் உணர்ச்சி இல்லாதவர் என்றும், மனிதனுக்கு உருவம் இருப்பதினால் பரம்பொருள் உருவமற்றவர் என்றும், மனிதன் உறங்குவதால் பரம்பொருள் உறங்க மாட்டார் என்றும் கருதுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் இது போன்ற மாயாவாதிகளை மறுதளிக்கிறது. அது பரமபுருஷ பகவான் யோக நித்திரை கொள்கிறார் என்று தெளிவாக கூறுகிறது. அவ்வாறு ஒருவர் நித்திரை கொள்கிறார் என்னும் பொழுது அவர் சுவாசிக்கத்தானே வேண்டும். இதனை பிரம்ம சம்ஹிதையும் பகவான் ஒரு முறை மூச்சை இழுத்து விடும் காலகட்டத்தில் எண்ணற்ற பிரம்மாக்கள் பிறந்து மடிகின்றனர் என்று உறுதி செய்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் பிரம்ம சம்ஹிதைக்கும் இடையே முழு உடன்பாடு இருக்கிறது. பிரம்மாவின் வாழ்க்கையோடு நித்திய காலம் முடிந்து விடுவதில்லை, அது தொடர்கின்றது. ஆயினும் அதற்கு முழுமுதற் கடவுளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இல்லை. ஏனென்றால் பகவானே ஐயத்திற்கிடமின்றி காலம் என்பது இருக்கின்றது.
பகவானே ஐயத்திற்கிடமின்றி காலம் என்பது இருக்கிறது. ஆனால் செயல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அதற்கு இல்லை. காலம் அளவற்றது. ஆன்மீக உலகும் கூட அளவற்றதேயாகும். காரணம் அங்கே எல்லாம் பரிபூர்ண அமைப்பின் மேல் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவானே ஐயத்திற்கிடமின்றி காலமாக இருக்கிறார். ஆனால் செயல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அதற்கு இல்லை. காலம் அளவற்றது. ஆன்மீக உலகம் கூட அளவற்றதாகும். காரணம் அங்கே எல்லாம் பரிபூர்ண அமைப்பின் மேல் இருக்கின்றன. ஆனால் செயல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் பகவானே ஏற்றுமே காலம் என்பது காலமாக இருக்கிறார். அகம் காலோஸ்மின் பகவான் பகவத்கீதையில சொல்றாரு. ஆனால் செயல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அதற்கு இல்லை. அப்போ காலம் பகவான் கையில இருக்கு. மாயையோட கண்ட்ரோல்ல தான் மத்த ஜட இயக்கங்கள் இருக்கின்றது. அப்போ காலம் கட்டுப்படுத்துது. ஆனா இங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. காலம் அளவற்றது. ஆன்மீக உலகம் கூட அளவற்றது. அப்ப காலம் அப்படிங்கிறது தொடர்ந்து எவ்வளவு காலத்திற்கு முன்னாடி இந்த சதுரயுகங்கள் தோன்றி மறைகின்றது அப்படிங்கிறது இதுவரைக்கும் கால கணக்கு ஹிஸ்டரி கிடையாது, வரலாறே கிடையாது. அது போல பகவானோட மூச்சு காற்று நாமெல்லாம் இன்ஹேல் பண்றோம், அவுட்ஹேல் பண்றோம். மூச்சை உள்ளிழுக்கிறோம், அதை வெளியில விடுறோம், கார்பன் டை ஆக்சைடு. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு அவருக்கு ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவர் நீண்ட மூச்சு, எவ்வளவு ஆண்டுகள்னு சொல்ல முடியாது. அப்போ பிரம்மா பல கோடி பிரம்மாக்கள்ல பகவானோட காற்றுல உள்ள இழுக்கும் போது அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க, உள்ள போயிடுறாங்க. பகவான் வெளிவிடும் போது பல பிரம்மாக்கள் தோன்றுகிறார்கள். இவ்வாறு பிரம்மாக்கள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மாவோட ஒரு செகண்ட்ல இந்த பல பிரபஞ்சங்கள் நடக்குது இங்க. அப்ப பாத்துக்கோங்க, மனிதனோட காலம் ரொம்ப ரொம்ப அற்பமானது. ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் 100 வருஷம், அப்பா நாம ரொம்ப காலம் வாழ போறோம், என்ன தொழில் பண்ணலாம், அடுத்த 5 ஆண்டு திட்டம் தீட்டுறது கவர்மெண்ட். ஆனா நாம என்ன பண்றோம், திட்டம் தீட்டுகிறோம். என் பேர்ல என்ன சொத்து வாங்கலாம், நான் எப்படி அனுபவிக்கலாம், எதை கொண்டு நான் எனது இந்திரியங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம பூமி சுத்துறதுக்கு ஒரு நாளுக்கு தன்னைத்தானே சுத்துறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்குது. பூமி சூரியனை சுத்துறதுக்கு 365 நாள் எடுத்துக்குது. அந்த மாதிரி அங்கேயும் ஒரு காலக்கணக்கு நம்ம ஆன்மீக உலகத்திலயும் இருக்கும். ஆனா நம்ம யாருக்கும் தெரியல. அது அப்படித்தானுங்க மாதாஜி? இல்ல ஆன்மீக உலகத்துல கோள்கள் கிடையாது. ஆன்மீக உலகம் கூட அளவற்றதே ஆகும் மாதாஜி. காரணம் அங்கே எல்லாம் பரிபூர்ண இருக்கின்றன. ஓகே, கோள்கள் மட்டும்தான் சுத்துது. ஓகே மாதாஜி. ஆன்மீக உலகில கோள்கள் கிடையாது மாதாஜி, காலம் கிடையாது மாதாஜி, காலத்தின் கட்டுப்பாடு கிடையாது. அங்க சிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கிடையாது. அங்க பரமாத்மா கிடையாது. அங்க இரவு பகல் கிடையாது, இருமைகள் கிடையாது. எப்பவுமே பகல் பொழுது பிரகாசம், எப்பொழுதுமே பிளசண்டான ஒரு சூழ்நிலை. அங்க பகவான் என்ன நினைக்கிறாரோ, இருள் வேணும்னா அவர் ஏற்படுத்திக்குவார். எதுக்காக? அவருடைய லீலைகளுக்காக. பர்மனண்டா கிடையாது. அவர் எப்பவுமே இந்த மழை பெய்யறப்போ ஒரு குளிர்ச்சியான ஒரு இன்பமான ஒரு வெயிலும் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு அழகான வானம் சிவந்திருக்கும். கீழே கூட அந்த நிறம் கூட அந்த மாதிரி வரும். சில சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பிளசண்டான மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு தான் அங்க இருக்கும். ந தத் பாஷ்ய தேசியோ நஷாங்கோ ந பாபக யக்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம. அதனால அங்க கோள்கள் எல்லாம் கிடையாது, நாட்கணக்கெல்லாம் கிடையாது, காலம் என்பதே கிடையாது. இந்த மாசம், இந்த வருஷம், இந்த நாளு, அதெல்லாமே கிடையாது. அங்க ஆயுட்காலம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, இருமைகளே கிடையாது. நாம என்ன இங்க பாக்குறோம், பிறப்பு அப்படின்னா இறப்பு, பகல் அப்படின்னா இரவு, ஆசை, கோபம், இன்பம், துன்பம், இப்படி எத்தனையோ இருமைகள் இருக்கு. அங்க இருமைகள் இல்லை. அடுத்த ஸ்லோகம் 39. காலோ அயம் பரணாவ் ஆதிர் பரார்த்தாந்த ஈஸ்வரஹ நைவேஷிதும் பிரபுர் பூம்ன ஈஸ்வரோ தாமமானினாம்.
ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மொழி படிக்கிற மாதாஜி. அணுவில் தொடங்கி பிரம்மதேவரின் ஆட்காலத்தில் இரு பெரும் பிரிவுகள் வரை உள்ள பல்வேறு பரிமாணங்களையும் கட்டுப்படுத்துவது நிச்சயம் நித்திய காலமே ஆகும். இக்காலத்தை கட்டுப்படுத்துவர் பரம்பொருளே ஆவார். காலம் சத்தியலோகம் உள்ளிட்ட பிரபஞ்சத்தின் பிற தேவலோகங்களில் உள்ள உடல் உணர்வுடையவைகளை மட்டுமே கட்டுப்படுத்துகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்ப காலத்தை கட்டுப்படுத்துபவர் பரம்பொருள். காலம் சத்தியலோகம் உள்ளிட்ட பிரபஞ்சங்களின் பிற தேவலோகங்களில் உள்ள உடல் உணர்வுடையவர்களை மட்டுமே கட்டுப்படுத்துகிறது. அப்போ காலம் வந்து தூய பக்தர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க உடல் தளத்துல கிடையாது. சோ அவங்கெல்லாம் வந்து முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அவங்க உடல் ஜீவன் இருக்கும் போதே அவங்க முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அப்போ முக்தி அப்படின்னா மரணம் அடைந்தவுடன் தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. சிலரெல்லாம் ஜீவன் இருக்கும் போதே ஜீவன் முக்தா அப்படின்னு பேரு. ஜீவன் இருக்கும் போதே அப்ப அவங்களுக்கு காலக்கணக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க இளமையா இருக்கானா முதுமையா இருக்கானா அந்த உடல் தளத்துல வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே ஆன்மீக தளத்துல இருக்கிறதுனால எப்பவுமே அந்த ஆன்மீக உலகத்துல இருக்கிற அதே சூழல் அவங்க கிட்ட இருக்கும். அதனால அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருப்பாங்க. ஆனா வெளித்தோற்றத்துல பார்த்தா சாதாரண மனிதர்கள் போல தெரிவாங்க. அவர்களை வந்து நம்ம மனக்கணக்கால மன வியூகத்தால நமக்கு எடை போடக்கூடாது. அடுத்தது பதம் 40. விகாரை சசிதோ யுக்தை விசேஷாதிபிர் ஆவ்ருதக ஆண்டகோஷோ பகிர் அயம் பஞ்சாசத் கோடி விஸ்ருதக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. இவ்வியல்புக்குரிய நடப்பு உலகமானது 4 கோடி மைல்கள் விஸ்தீரணமுடையதாகும். மேலும் அது 8 வகை பூதங்கள் இணைந்து 16 வகை மூலக்கூறாக மாறி உள்ளும் புறமும் பின்வருமாறு இருக்கிறது. பொருளுரை. இதற்கு முன்பே இந்த உலகமானது 16 வகை வேறுபாடுகளும் 8 வகை பூதங்களின் தோற்றமாகும் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. உலகின் ஆராய்ச்சியானது சாங்கிய கொள்கையின் கருப்பொருளாகும். முதல் 16 வகை வேறுபாடுகள் எல்லாம் 11 புலன்கள் மற்றும் 5 உடையனவாகும். 8 வகை பூதங்கள் என்பது பரம்பொருள் மற்றும் நுண்பொருள்களினால் ஆனவையாகும். அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம் ஆகும். இவற்றால் இணைந்தவையே இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. இதன் விஸ்தீரணம் 4 கோடி மைல்கள் ஆகும். நாம் இருக்கும் இப்பிரபஞ்சத்தை தவிர எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களும் உள்ளன. அவற்றில் சில இப்பிரபஞ்சத்தை காட்டிலும் பெரியவையாகும். இவை அனைத்தும் இதே போன்ற உலக பொருட்களின் கூட்டு தொகுதி ஆகும் என்று கீழே விளக்கப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இந்த உலகமானது 16 வகை வேறுபாடுகள் 8 வகை பூதங்களின் தோற்றம். பஞ்சபூதங்கள் நாம சொல்லுவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அது எல்லாமே எங்கிருந்து வந்தது அப்படின்னா பகவத்கீதையில நம்ம பாக்குறோம். பூமி ராபோ அனலோ வாயுக கம் மனோ புத்தி வச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. எல்லாம் என்னிடம் இருந்து பிரிந்த சக்திகளே அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப இது எல்லாம் இணைந்ததுதான் இந்த உலகம். இந்த 24 மூலக்கூறுகளை வைத்துத்தான் பகவான் இந்த பௌதிக உலகை தோற்றுவிக்கின்றார். அது இல்லாம தோற்றுவிக்க முடியாது. அப்ப இதன் விஸ்தீரணம் 4 கோடி மைல்கள். அந்த 24 மூலக்கூறுகள் எங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பொய் அகங்காரம் அப்படின்ற பௌதிக உலகுக்கும் ஆன்மீக உலகுக்கும் இடையில் உள்ள ஒரு வான்வெளியில அது 4 கோடி மைல்கள் வியாபித்திருக்கு. நாம எல்லாம் இப்பிரபஞ்சத்தை தவிர எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள். நாம நினைக்கிறோம் இதுதான் ஒரே ஒரு பிரபஞ்சம். இல்லை, எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள். ஏன்னா இந்த ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் பல அடுக்குகளால மூடப்பட்டிருக்கு. மிக கடினமாக, ஒன்னை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். அதனால நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளேயே நாம எவ்வளவு கிரகங்களை பாக்குறோம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நமக்கு மேல பல கோடி பிரபஞ்சங்கள். ஏன்னா பகவானுடைய ஒரு கால் அந்த முடியிலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள், கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் தோன்றி மறைகின்றன. அடுத்தது பதம் 41. தசோத்தராதிகைர் யத்ர பிரவிஷ்ட பரமாணுவத் லஷ்யதே அந்தர்கதாஸ் சான்யே கோடிஷோ ஹி அண்ட ராசயஹ.
படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கும் மூலப்பொருள்களில் அடுக்கங்களானது ஒவ்வொன்றும் முன்பை விட 10 மடங்கு பருமன் அதிகமுடையதாகும். இவ்வாறு பிரபஞ்சங்கள் அனைத்தும் ஒருங்கிணைத்து படுவதானது அணுக்களின் மிகப்பெரிய கலப்பினை போல் காட்சியளிக்கிறது. பொருளுரை. பிரபஞ்சங்களின் மேலுரையிலும் கூட பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் முதலியவற்றால் ஆனவையாகும். இவை ஒவ்வொன்றும் முன்பை விட 10 மடங்கு பருமன் உடையவையாகும். பிரபஞ்சத்தின் முதல் மேலுரை நிலம் ஆகும். அது பிரபஞ்சத்தை காட்டிலும் 10 மடங்கு பருமன் அதிகமுடையதாகவும், பிரபஞ்சமானது 4 கோடி மைல்கள் அளவுடைய தேண்டால் அதன் நிலப்பகுதியானது 4 கோடியை போல் 10 மடங்காகும். இதுபோல் நீர்ப்பகுதியானது நிலத்தை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாகவும், நெருப்பு பகுதியானது நிலப்பகுதியினை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாகவும், காட்டுப்பகுதியானது நெருப்பை காட்டிலும் 10 மடங்கு அதிகமுடையதாகவும் பௌதிக மேலுரைகளில் உரையினுள் இருக்கும் இப்பிரபஞ்சமானது அம்மேலுரைகளோடு ஒப்பிடும் பொழுது ஒரு அணுவாக காட்சியளிக்கிறது. மேலும் பிரபஞ்சங்களின் மேலுரைகளை கணக்கெடுப்பவர்களுக்கு கூட பிரபஞ்சங்களின் எண்ணிக்கை என்னவென்று தெரியாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் பிரபஞ்சத்துல மேலுரைகள்ல மூடி இருக்கு. நம்ம காற்று 10 மடங்கு அதிகமாக மூடி இருக்கும். அதுக்கும் மேல ஆகாயத்தால் அது மூடப்பட்டிருக்கும். அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சூட்சும பொருட்களால மூடி இருக்கும். இப்படி பல அடுக்குகள் பருமன் கொண்டது. அப்ப நாம இதெல்லாம் பிச்சுட்டு போய் அடுத்த பிரபஞ்சத்துக்கு போலாம் அப்படிங்கிறது கற்பனையில கூட நடக்காது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க வேற கிரகத்துக்கு போறதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு. அப்போ பிரபஞ்சங்கள் விட்டு பிரபஞ்சம் போறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அப்போ நீர் பகுதியான நிலத்தை காட்டிலும் 10 மடங்கு அதிகம், நெருப்பு பகுதியானது அதை விட 10 மடங்கு அதிகம், காற்று பகுதி அதை விட 10 மடங்கு அதிகம். எப்படி ஒரு தேங்காய் உள்ள நீர் இருக்கும், அந்த நீருக்கு மேல ஒரு தேங்காய் ஓடு இருக்கும், அந்த தேங்காய்க்கு மேல ஒரு கடினமான ஒரு ஓடு இருக்கும், அந்த ஓட்டுக்கு மேல நார் இருக்கும், நாருக்கு மேல மட்டை இருக்கும். இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் பல அடுக்குகளால அது மூடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பதம் 42. தத்தாஹூரஸ்ரம் பிரம்ம சர்வகாரண காரணம் விஷ்ணோர்தாம பரம் சாக்ஷாத் புருஷஸ்ய மகாத்மனஹ. நான் படித்தேன் மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆதலினால் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணமாக விளங்குகின்றார். இவ்வாறு விஷ்ணுவின் ஆன்மீக உறைவிடமானது எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி அழியாத தன்மை உடையதாகும். மேலும் இது அனைத்து தோற்றங்களுக்கும் மூலமாக விளங்கும் மகாவிஷ்ணுவின் உறைவிடம் ஆகும். பொருளுரை. காரண கடலில் யோக நித்திரை புரியும் மகாவிஷ்ணு தனது சுவாச காற்றின் மூலமே எண்ணிலடங்கா பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கிறார். இவர் பௌதீக உலகின் தற்காலிக தோற்றத்திற்காக மகத்தத்துவத்தில் தற்காலிகமாக மற்றும் தோன்றக்கூடியவர் ஆவார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சமாவார். அவர் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வேறுபாடற்றவராக விளங்கிய போதிலும் இப்பூத உலகில் அவரது அவதாரமானது தற்காலிகமானதே ஆகும். முழுமுதற் கடவுளின் உண்மை வடிவமானது ஸ்வரூபம் ஆகும். மேலும் அவர் வைகுண்ட லோகத்தில் விஷ்ணு லோகம் நித்தியமாக உரைகிறார். மகாத்மன என்று இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மகாவிஷ்ணுவையே குறிக்கிறது. அவரது உண்மையான தோற்றம் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். இவர் பரமம் என்று அழைக்கப்படுகிறார். இதனை பிரம்ம சம்ஹிதையும் உறுதி செய்கிறது. ஈஸ்வரா பரமகிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். முழுமுதற் கடவுளான கோவிந்தன் உண்மையில் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். இவரது வடிவம் சச்சிதானந்தம் ஆகும். இவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணர் ஆவார். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் கண்டத்தின்
அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் எனும் தலைப்பை கொண்ட 11ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவான் தான் முழுமுதற் கடவுள் என்பதற்கு பாகவதத்துல பரிபாஷ சூத்திரம் நாம பார்த்திருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? என்ன மாதாஜி, என்ன சொல்றீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறதுக்கு ஆதாரமா நாம பரிபாச சூத்திரம் படிச்சிருக்கிறோம். ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஸ்லோகத்தை எல்லாருமே சொல்லுங்க மாதாஜி. அகம் சர்வஸ்ய பிரபத்வயே இதே சாம்ச கல்லாபும் சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் ஹிருதயந்தி யுகே யுகே. எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை படிச்சுக்கோங்க. நேத்து 108 ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, அதுலயே இருக்கு. ஏதே சாம்ச கல்லாபும் சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்வயம் பகவான் யாரு? கிருஷ்ணாதான். கிருஷ்ணர்கிட்ட இருந்துதான் பல விரிவங்கங்கள் அவரது ஸ்வரூப சக்தியின் மூலமாக, அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் தன்னையே பலவாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். அப்ப நான் உங்களுக்கு அந்த சார்ட் போட்டு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, எப்படி பகவான் தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார் சதுர்வியூகங்களாக அப்படின்னு. சோ அத வந்து நீங்க பார்க்கணும். அப்ப பகவான் தான் ஸ்வயம் கிருஷ்ணா. ஏன்னா அவர் வந்து 2 கையுள்ள சியாமசுந்தர ரூபத்துல இருப்பார். அப்போ இங்க வந்து கிருஷ்ணரே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பிரம்ம சம்ஹிதையில பிரம்மாவும் சொல்றாரு. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம். எல்லா காரணங்களுக்கும் அவரே மூல காரணம் ஆவார் அப்படின்னு. அப்ப பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டவராக விளங்கிய போதிலும் இப்பூத உலகில் அவரது அவதாரம் தற்காலிகமானதேயாகும். அப்ப அவரோட அவதாரங்கள் அவர் வந்து புருஷ அவதாரம், அப்புறம் மன்வந்திர அவதாரம், யுக அவதாரம், லீலா அவதாரம், அப்புறம் இப்போ இன்னொரு அவதாரம், புருஷ அவதாரங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அவரது குண அவதாரங்கள், இப்படி பல அவதாரங்களை அவர் வந்து எடுக்கிறார். அப்ப ஸ்வரூபம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் 2 கையுள்ள அந்த சியாமசுந்தர ரூபம், மயிர்பீலி வச்சுக்கிட்டு அவர் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி கௌஸ்துபமணி, ஸ்ரீவக்ஷகுரி, இதெல்லாம் அவரது அடையாளங்கள். எப்பவுமே அவர் விருந்தாவனத்தை விட்டு நீங்குவது கிடையாது, அகலுவது கிடையாது. ஆனா எப்படி அங்கே இல்ல, ஆனா இங்க வர்றார், அவதரிக்கிறார் அப்படின்னா அவர் எங்கும் இருக்கிறார். ஆனா எப்படி அங்கிருந்து வர்றதில்ல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து நிறைய அம்சங்கள். இப்ப பகவான் கிருஷ்ணர் இங்க வந்தாலும் அவர் அசுரரை அழிக்கிறார். ஆனா அவர் எந்த வேலையும் செய்யறது இல்லை. அசுரரை அழிக்கிற வேலையெல்லாம் அவர் கிடையாது. அப்ப அவர் எப்படி அசுரரை அழிக்கிறார்? அவருக்குள்ள இருக்கிற வாசுதேவ கிருஷ்ணர் வந்து அசுரனை அழிக்கிறார். அப்ப இது வந்து ரொம்ப மைன்யூட்டா புரிஞ்சுக்க வேண்டியது. பகவான் கிருஷ்ணர் எதையுமே செய்ய மாட்டார். அவருக்கு வேலையில எப்பவுமே என்ஜாயர், போக்தா, எப்பவுமே அவர் அனுபவிப்பாளர். ஆனா அவர் அசுரனை அழிக்கிறதோ இல்ல போர் புரியறதோ அதெல்லாம் செய்யறது கிடையாது. அப்ப நம்ம படிக்கிறோம் கிருஷ்ணா செய்யறார் அப்படின்னு. அப்போ ஏன்னா எல்லாருமே புரிஞ்சுக்க முடியாது, இதை டீட்டெயிலா சொல்ல முடியாது எல்லார்கிட்டையும். அப்ப கிருஷ்ணருக்குள்ளே இருக்கிற வாசுதேவ கிருஷ்ணர் வந்து அவருக்காக போர் புரிகிறார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து தன்னை சேவை செய்வதற்காக, சேவக பகவான், சேவையை ஏற்கும் பகவான் அப்படின்னு சொல்லி தான் சேவையை ஏற்கும் பகவானாக இருக்கிறார். தன்னையே அனந்தனாக மாற்றி அதிலேயே படுத்துக்கிறார். அவர் படுக்கும்போது பாயாகவும், நடக்கும்போது அவரது பாத அணிகளாகவும், நிற்கும் போது கொடையாகவும், இப்படி பல வகையில பலராமர் அவருக்கு சேவை செய்கிறார். அடுத்தது அத்தியாயம் 12, குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு. இங்க நம்ம பார்க்க போறோம். மைத்ரேய வாச்ச பதம் 1. இதீதே வர்ணித சத்த கலாக்கிய பரமாத்மனஹ மகிமா வேத கர்ப்போ அத யதா ராசின் நிபோதமே. மொழிபெயர்ப்பு நான் படிக்கிறேன் மாதாஜி. இன்னைக்கு பிரபுபாத் லீலாமிர்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் மாதாஜி. நேத்து முடிஞ்சது மாதாஜி. மாதாஜி இன்னைக்கு இருக்கு மாதாஜி. இன்னைக்கு இருக்குங்களா? சரிங்க மாதாஜி. போட்டிருக்காங்களா?
ஆமா மாதாஜி. சரி சாரி மாதாஜி, விடுங்க, ஒரே நிமிஷம் பாக்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. இது எந்த குரூப்ல வந்தது மாதாஜி? மாதாஜி இப்போ நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் மாதாஜி. விஸ்வஸ்ரீ மாதாஜி நான் போட்டாங்க. இப்ப ஓகே, நான் போட்டு வரேன் மாதாஜி. ஓகே, நாம வைண்ட் அப் ஆயிக்கலாம் மாதாஜி. எல்லாரும் அதுல கலந்துக்கோங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி எல்லாருக்கும். தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, சொல்லுங்க எத்தனை மணிக்கு மாதாஜி? மாதாஜி. இப்ப போட்டு விடுறேன். 11 மணில இருந்து இருக்கு. இப்ப போட்டு விடுறேன். நான் கொடுத்துட்டேன். நான் இப்போ லிங்க் கொடுத்துட்டேன். நேத்து மாதிரியே பின்கோடு போட்டு வாங்க. பாஸ்கோட் போட்டு. பாஸ்போர்ட் போட்டு தான் வரணுமா? ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 77697. இன்னைக்கு என்ன கிளாஸ் மாதாஜி?